சபரிமலை 18 படிகளின் ஆன்மீக சிறப்புகள். சபரிமலை ஐயப்பன் கோயில் என்றாலே பக்தர்களின் நினைவில் முதலில் வருவது அந்த புனிதமான 18 படிகள்தான். கடுமையான விரதமிருந்து இருமுடி சுமந்து வரும் பக்தர்கள் இந்த 18 படிகள் வழியாக ஏறிச் சென்று ஐயனை தரிசிப்பதே பாக்கியமாக கருதப்படுகிறது. நீங்கள் ஐயப்பன் பக்தர் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த பதிவை லைக் செய்து வைத்துக் கொள்ளவும். ஒரு மண்டலம் விரதமிருந்து இப்பிகள் வழியாகச் சென்று தரிசனம் செய்தால் மட்டுமே முழு பலன்களையும் புண்ணியத்தையும் பெற முடியும் என்பது ஐதீகம். 18 படிகளின் திருநாமங்கள். ஒவ்வொரு படிக்கும் ஒரு தனித்துவமான பெயர், திருநாமம் உள்ளது. அவை குளத்தூர்பாலன், ஆரியங்காவு அனந்தரூபன், எரிமேலி ஏழை பங்காளன், ஐந்துமலை தேவன், ஐங்கரன் சோதரன், கலியுக வரதன், கருணாகரத்தேவன், சத்திய பரிபாலகன், சர்க்குணசீலன், சபரிமலைவாசன், வீரமணிகண்டன், விண்ணவர் தேவன், மோகினிபாலன், சாந்தஸ்வரூபன், சர்க்குணநாதன், நற்குண கொழுந்தன், உள்ளத்தமர்வோன், ஸ்ரீ ஐயப்பன். 18 படிகள் உணர்த்தும் தத்துவங்கள். மனித உடலில் உள்ள தத்துவங்களை கடந்து இறைவனை அடைவதை இந்த படிகள் குறிக்கின்றன. 1 முதல் 5 படிகள் பஞ்சேந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களை குறிக்கின்றன. 6 முதல் 13 படிகள் அஷ்டமா சித்திகள், 8 வகையான சித்திகளை குறிக்கின்றன. 14, 15, 16 படிகள் மும்மலங்கள், முக்குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களை குறிக்கின்றன. 17வது படி ஞானம், உண்மையான அறிவை குறிக்கிறது. 18வது படி அஞ்ஞானம் நீக்கம், அஞ்ஞானத்தை நீக்கி இறைவனை அடைவதை குறிக்கிறது. 18 படிகளில் வாசம் செய்யும் தெய்வங்கள். ஒவ்வொரு படியிலும் ஒரு தெய்வம் அல்லது கிரகம் ஆட்சி செய்வதாக ஐதீகம். சூரியன், சிவன், சந்திரன், பராசக்தி, செவ்வாய், ஆறுமுக பெருமான், புதன், மகாவிஷ்ணு, குரு பகவான், பிரம்மா, சுக்கிரன், திருவரங்கன், சனீஸ்வரன், யமதர்மன், ராகு, காளி, கேது, விநாயகர். 18 வகை ஆயுதங்கள். ஐயப்பன் சுவாமி மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்தபோது பயன்படுத்திய 18 வகை ஆயுதங்களே பின்னாளில் 18 படிகளாக மாறின என்றும் ஒரு ஐதீகம் உண்டு. அந்த ஆயுதங்கள் வில், வாள், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முள்தடி, முசலம், கதை, அங்குஷம், பாசம், பிந்தி பாலம், வேல், கடுநிலை, பாசம், சக்கரம், பரிகம், சரிகை. கடும் விரதமிருந்து வரும் பக்தர்கள் இந்த 18 படிகள் வழியாக ஏறிச் செல்லும்போது தங்கள் புலன்களை அடக்கி கர்ம வினைகளை நீக்கி அந்த அகிலம் காக்கும் ஐயப்பனை தரிசிப்பதே வாழ்வின் பெரும் பேராகும். சுவாமி சரணம்.